ஸோ வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த யூடியூப் சேனலுக்காக பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மைக்ரோஃபோன் வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி இருக்குது, அதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோஃபோனை நான் ப்ளக்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3.5mm ஜாக்கில் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோஃபோனை இப்போ நான் ப்ளக்இன் பண்ணிட்டேன். ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ சோர்ஸ் இப்படி தான் இருக்குது. இதுதான் இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி. ஸோ இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது. இந்த மைக்ரோஃபோனோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு தான் இது. ஸோ இந்த மைக்ரோஃபோன் பார்த்திங்கன்னா இப்போ அமேசானில் பார்த்திங்கன்னா ஒரு 700 to 800 ருபீஸில் கிடைக்கிது. ஸோ இது உண்மையிலேயே நல்ல விலை. ஒரிஜினல் பார்த்திங்கன்னா 2000லேருந்து 2500 ருபீஸில் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு லெவலியர் மைக்கு. ஸோ லெவலியர்னால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலரில் இந்த மாதிரி கிளிப் ஆயிரும். ஸோ இதுதான் லெவலியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளிப்புக்கு பேர் தான் லெவலியர். ஸோ இந்த கிளிப்பு ஆட் ஆகிருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் லெவலியர் மைக். அது மட்டும் இல்லாமல் இதோட ரெக்கார்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 65 ஹெட்ஸ்லேருந்து 18 கிலோஹெட்ஸ், அதாவது 18,000 ஹெட்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணுன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆம்னி டைரக்ஷனல் மைக்கு. ஸோ மைக்ரோஃபோன்லேயே பார்த்திங்கன்னா இன்னும் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ யூனி டைரக்ஷன், பை டைரக்ஷன் இருக்குது. யூனி டைரக்ஷன்னா இட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி இன் சர்டன் டைரக்ஷன். ஸோ அந்த மைக்ரோஃபோனை நீங்கள் எங்கிட்ட டைரக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அங்கிட்ட மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணும். ஸோ பை டைரக்ஷன் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டு டைரக்ஷனில் ரெக்கார்ட் ஆகும். இது வந்து ஓம்னி டைரக்ஷன். ஸோ சுற்றி எங்கே பேசினாலுமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் மைக்கை இந்த மாதிரி வச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக கிறிஸ்பாக இருக்கும். ஸோ நீங்கள் மைக்ரோஃபோனை எவ்வளோ கிட்ட கொண்டு வரீங்களோ அவ்வளோக்குள்ளோ நல்லா இருக்குன்னே சொல்லலாம் நான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பேசிக்காக நீங்கள் வீலாக்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த மைக்ரோஃபோன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஷர்ட்டில் கிளிப் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்களே போதும், நீங்கள் பேசுகிற வாய்ஸ் வந்து நல்லா தெளிவாக கேட்கும். ஸோ மொபைல்லையும் கேட்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோஃபோன் இங்கே இருக்குது, நீங்கள் பேசுகிறது இங்கே கேட்கும். ஆனால் உங்களோட மொபைல் ஃபோன் கையை விட்டு தூரமாக இருக்குது. ஸோ அந்த ஆடியோ குவாலிட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு 10 ஃபீட் கேபிள். அதனால் டிஸ்டன்ஸ் பற்றி கவலை கிடையாது. ஸோ ஜஸ்ட் மைக்ரோஃபோனுக்காக மட்டும் இந்த வீடியோ. இந்த மைக்ரோஃபோனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் தொண்டை தண்ணி வத்துற மாதிரி கத்த வேணாம். ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த மைக்ரோஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தருது. நீங்கள் டிஎஸ்எல்ஆர் கேமராவில் ப்ளக்இன் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் இதில் ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது, நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கணும். பேசிக்காக நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஆஃபில் இருக்கும். நீங்கள் பேசிக்காக ஒரு யூடியூபர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மைக்ரோஃபோன் வந்து உங்களுக்கு தேவைப்படும். மைக்ரோஃபோன் வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. ஸோ ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், வாங்கலாமா வேணாமா, ஃபோன்லேயே தான் நல்ல மைக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் யோசித்தேன். ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னோடய வாய்ஸ் ரொம்ப பூஸ்ட் பண்ணி தருது. நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் பேசலாம். ஸோ இந்த மைக்ரோஃபோன் இதுக்கு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.